உன்னோட நல்லதுக்காக இந்த பேட்டில நான் சீக்கிரமா முடிச்சு வைக்கிறேன். உன் கதையை நான் முடிச்சிட்டா நீ இப்படி பேட்டில் முடிப்ப. இந்த தாக்குதல்ல உன் கதையை முடிச்சு காட்டுறேன். அவனுடைய பாடிக்கு என்ன ஆச்சு? வினோதமா இருக்கு. அந்த மாதிரி நானும் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். முதல்ல என் உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் நான் சாஃப்ட் ஆக்கிடுவேன். அப்புறம் என் சக்கராவை வச்சு அதை ரொம்ப சிறப்பா கட்டுப்படுத்துவேன். வெறும் சக்கராவை வச்சா? வாவ்! நீ எவ்வளவு தப்பிக்க முயற்சி பண்றியோ அவ்வளவு கெட்டியா உன்னை பிடிப்பேன். இதுக்குள்ள நீ என்ன வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்கிட்ட இப்படி மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்ச உன் கழுத்தை கூட மொத்தமா உடைச்சிருவேன். நீ திரும்ப தாக்க நினைச்சா நான் அதை உறுதியா செய்வேன். அப்படி சரியானு பாக்குறேன். வாழ ஆசை இல்லையா? இன்னுமா உனக்கு புரியல? மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் இல்ல, நீதான். அவனோட கழுத்தை அவன் உடைச்சுக்கிட்டானா? உண்மைதான். அதனால என்ன? நீ அவசரப்பட்டுட்ட. இதுக்கு நீ சரணடைஞ்சிருக்கலாம். பரவாயில்ல. இப்போ நான் தாக்க போற, முடிஞ்சா நீ தப்பிச்சுக்க. இது வெறும் பாப்பாட். உண்மையான நெஞ்சா உள்ள இருந்து இதை கட்டுப்படுத்திருக்கான். ஒரு பாப்பாட் மாஸ்டர். அதை கட்டுப்படுத்திருக்கானா? அதுவும் அவன் கையில இருக்கிற சக்கராவை வச்சு. நிறுத்து. உன்னோட எலும்புகள் நொறுங்கிட்டா உன்னால இன்னும் வளைஞ்சு நெளிஞ்சு சண்டை போட முடியும். நான் மேட்சை நிறுத்தி இருப்பேன். நல்ல வேளை நான் அவசரப்படல. இந்த போட்டி நடக்கணும். இவனோட எதிரியால போட்டியை தொடர முடியல. ஜெயிச்சது கன்கூரோ தான். ஒருத்தருக்கு எதிராக 2 பேரும் மோதுறது என்ன பொறுத்த வரைக்கும் அநியாயம். எக்ஸாம்ல இப்படி எல்லாம் பண்ணலாமா? சொல்லுங்க ககாஷி சென்சை. அங்க ஒருத்தனை எதிர்த்து 2 பேர் சண்டை போடல. அந்த நிஞ்சாவை எதிர்த்து சண்டை போறது வெறும் பப்பாட். ஆமா, அது வெறும் பப்பட் மாஸ்டர் ஜூட்சு. அவன் சக்கராவை வச்சுதான் பப்பட்டை கட்டுப்படுத்துறான். ஷுரிகன் மாதிரி அதுவும் நிஞ்சாவோட கருவிதான். இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட சக்கராவை சரியா பயன்படுத்துறாங்க. ஆனா முட்டாள்தனமா நான் என்னோட சக்கராவை பயன்படுத்தி தோக்கடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. குரோச்சி ரம்பிள், the rivals get serious. ஈனோ பின்னாடி வந்து நின்னதுக்கே பயந்துட்டியா சாக்குரா? எனக்கு புரியுது. அப்பேற்பட்ட சாஸ்கியவே பலவீனமாயிட்டான். அவன் என்னதான் சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனால இதை சமாளிக்க முடியல. அவங்களெல்லாம் எதிர்த்து நீ போராடும் போது உனக்கு என்ன ஆகும் நினைச்சாலே பயமா இருக்கு. பேசாம இங்க இருந்து ஓடி போயிடுறது உனக்கு நல்லது. நேரத்தை வீணடிக்காத. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. அதை என்னால கடந்து வர முடியும்னா கண்டிப்பா இதையும் என்னால கடந்து போக முடியும். நான் இங்க இருந்து ஓட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. சொல்ல போனா மோதிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க. வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். காத்துக்கிட்டு இருந்தது போதும். 4வது பேட்டிலுக்கான நேரம் வந்துடுச்சு. அதாவது இதுல யார் கலந்துகிட்டாலும் வினோதமா இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி நீ பேசுறியா? ஆமா, சரியா சொன்னீங்க. சும்மா என்னைய கிண்டல் பண்ணாதீங்க. இது சிரிக்கிறதுக்கான நேரம் கிடையாது.
நான் உன் கூட மோதுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா உனக்கு கருணை காட்ட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற பெண் ஷினோபிலேயே ஈனோ தான் சிறந்தவளா இருக்கா. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவளுக்கு தான் நிறைய இருக்கு. ஆனா இப்ப அவ மோத போறது சாக்குராவோட. அவளோட முழு சக்தி அவ பயன்படுத்துவாளா? ஈனோ மோதிரத்துக்கு இத்தனை பேர் இங்க இருந்தோம். போயும் அவ எதிரியா சாக்குரா தான் வரணுமா? எனக்கும் அதேதான் தோணுது. ஈனோ ஜெயிச்சிருவான்னு நம்புறேன். எல்லாரும் அதைத்தான் நம்புறோம். முடிவு உன் கையில தான் இருக்கு ஈனோ. கோ சாக்குரா, உன்னால கண்டிப்பா முடியும். எப்படியாவது ஜெயிச்சிடு. ஆரம்பிங்க. ஓ நோ, அப்பவே நினைச்சேன். சாக்குரா இனோவை இந்த பேட்டில்ல தோக்கடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. முட்டாள்தனமா பேசாத. இப்போ நீ என்ன சொன்ன? நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சு. என்ன செய்யணுமோ தோக்க தான் போறீங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? அவ்வளவுதானா? கொன்னாச்சியை பயன்படுத்தி இவ்வளவுதான் தாக்க முடியுமா என்ன? என்ன? அவங்க பெண்கள்ங்கிறது இதுக்கு காரணம் கிடையாது நிஜி. அவங்க 2 பேரும் இன்னும் குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன பேட்டில்ல ஆண் பெண்கிற பாகுபாடு கிடையாது. கிட் கிளவுஸ் பயன்படுத்துறாங்களா? கதை முடிஞ்சது. குனோயிச்சிக்கு நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கு. நம்ம நென்ஜுட்சுவ கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. ஒரு பெண்ணா நாம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். எதிரியோட இடத்துல பெண்களுக்கு இருக்கிற வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலன்னா என்னைக்குமே உங்களால சிறந்த உளவாளியா இருக்க முடியாது. அதனால நீங்க இப்போ கிளாஸ்ல என்ன பண்ண போறீங்கன்னா பூக்களை அடுக்க போறீங்க. சரி, எல்லாரும் சீக்கிரம் போய் அங்க இருக்கிற விதவிதமான பூக்களை பறிச்சு கொண்டு வாங்க. சரி மேம். ஈனோ கொஞ்சம் இரு. பொறுமையா வா, இல்லன்னா இப்படிதான் ஆகும். எனக்கு இந்த வேலையெல்லாம் சரியா செய்ய வரல. நீ எப்படி பண்ற? பூவோட பேரை வச்சுக்கிட்டு உன்னால பூவை பறிக்க முடியலன்னா ஆச்சரியமா இருக்கா? சரி, இது சுலபம் தான். நான் கத்து தரேன், நீ கவனி. நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம் உன்னோட பொக்கேக்கு தேவையான பூவை கண்டுபிடி. அதுக்கப்புறம் அந்த பூவை அழகுபடுத்துற மத்த பூக்களை கண்டுபிடி. ஏன்னா ஒரு பூ இன்னொரு பூவை அழகா காமிக்கணும். நீ இந்த வித்தையை கத்துக்கிட்டா போதும், எல்லாம் சுலபமாயிடும். உதாரணத்துக்கு பாரு, அங்க இருக்கிற காஸ்மோஸ் பூக்களை பாத்தியா? முதல்ல நீ அந்த பூக்களை எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ எடுக்கிற பூல அந்த பூவை அழகுபடுத்தும். காஸ்மோஸ் பூக்களை ஆட்டம் செரி பிளாசம்னு சொல்லுவாங்க. இலையுதிர் காலத்துல அந்த பூ ரொம்ப அழகா இருக்கும். ஹார்மோனின்ற பேர்ல இருந்து தான் இந்த பூவுடைய பேரே வந்துச்சு. மத்த பூக்களோட வச்சா இது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஆட்டம் கிராஸ வச்சா இன்னும் பார்க்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இங்க பாரு, இந்த காஸ்மோஸ் பூ மாதிரி நான் இப்ப ரொம்ப அழகா இருக்கேனா? சொல்லு, சும்மா சொல்லு. கியூட்டா இருக்கேனா? ஆமா. இத சொல்ல இவ்ளோ யோசிப்பியா என்ன? எங்க பாத்தீங்களா? யார ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. பயந்தாங்கோலி. நீ எதுக்கு பிரயோஜனப்படாத பொண்ணுன்னு மறக்காத சாக்குரா. ஆமா, சரியா சொன்ன. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ஈனோ. சாஸ்கேக்காக நான் உன் கூட சண்டை போட போறதில்ல. இப்போ நீ என்ன சொன்ன? தேவைக்காக சண்டை போடுற அளவுக்கு நான் சின்ன பொண்ணு கிடையாது. முக்கியமா உன் கூட சண்டை போட மாட்டேன். சாஸ்கேக்கு உன்னை பிடிக்காது. ஈனோ,
புரியுதா? சாகுரா, நீ கொஞ்சம் பார்த்து பேசு. எதிர்க்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியும்ல. என்ன வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். நீ அப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சாக்குரா. ஏன் அப்படி பண்ண? எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். ஹீரோ பயங்கர கோபத்துல இருக்கா. அவளை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. உண்மைதான். ஆனா நீ நினைக்கிறது மட்டும் கிடையாது. சாக்குரா என்னைக்குமே தன்னோட சக்தியை மட்டும் காமிச்சு மத்தவங்களுக்கு பெருமையை வெளிப்படுத்துற ஆள் கிடையாது. ஆனா தெரியாம மத்தவங்களை கஷ்டப்படுத்திடுவா. ஆனா அதே நேரம் ஈனோ சாக்குரா மேல பாவம் பார்த்து தாக்காம போறது அவளுக்கு பிடிக்கல. என்ன நீ மலராத மொட்டுன்னு தானே சொன்ன? உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை உதாரணமா வச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். ஆனா இப்போ நீ எனக்காக கருணை காட்டணுங்கிற அவசியமே இல்ல. என்னோட திறமைய உனக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு உன்னோட முழு சக்தியை நான் எதிர்க்கணும். இல்லனா இந்த சண்டைக்கு அர்த்தமே இல்ல. ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சென்சை? கேள்வியை தெளிவா கேளு. ஒருத்தர் பாத்துக்கிட்டு தான் நிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாங்க? சாஸ்கேன்னு வந்துட்டா அதேதான் எவனும் செய்யறான்னு இவனுக்கு இன்னும் புரியல. அதுவா நருட்டோ, 2 பேருக்குள்ள போட்டின்னு வந்துட்டா அதை புரிஞ்சுக்கிறது உண்மையிலே கஷ்டம். ஓ நீயா? இந்த ககாஷி இப்படி சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்குள்ளதான் அந்த போட்டி இருக்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசும்போது எனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. விஷயம் தெரியுமா? சாஸ்கே இருக்க டீம்ல தான் நானும் இப்போ இருக்கேன். சரி, எதுக்காக இப்ப அதை என்கிட்ட சொல்ற? நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஈனோ, இது கேக்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நானும் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் சாக்குரா. புரிஞ்சுதா? நான் கொடுத்த ரிப்பன் இனிமே இது எனக்கு தேவைப்படாது. அது என்னோட கிஃப்ட். உன் முடிய கட்டுறதுக்கு கொடுத்தேன். அது உன் தலையில கட்டுவேன்னு பார்த்தா இப்படி கையில வச்சிட்டு இருக்க. இந்த நொடியில இருந்து நான் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியா உன்னை பார்க்க போறது இல்லைனோ. என் தலையில இருக்க வேண்டியது இதுதான். இத நான் தலையில கட்டுறப்போதான் உண்மையான ஷினோபிக்கான அடையாளம் கிடைக்கும். இது நல்ல யோசனை. என்னோட திட்டமும் அதேதான். சீக்கிரமா சந்திப்போம். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சாக்குரா. இந்த வாட்டி எல்லாத்தையும் சரியா செய்வோம். பின்வாங்க போறது கிடையாது. நியாயமான போட்டியை நடத்துவோம். இதுல ஜெயிக்க போறது நான் தான்.